மிக சாதாரண ஒரு சூழல்ல கதையை தொடங்கி ஒரு அசாத்தியமான அவிழ்க்க முடியாத ஒரு முடிச்சு போட்டு மிக லாவகமாக இறுதிக்கட்ட காட்சியில அது அத்தனையும் அவிழ்த்து பரவசமான நெகிழ்வான குடும்பம் பாங்கான எத்தனையோ திரைக்கதை எழுதிய எங்களுடைய திரைக்கதை அரசன் பாக்யராஜ் அவர்கள் எங்களை விட்டு பிரிந்திருக்கிறார். இந்த மண்ணை விட்டு மறைந்திருக்கிறார். அதாவது அவரோட பழகும் போது, அவர் அருகாமையில நாங்கெல்லாம் இருக்கும்போது ஒரு தாய்மாமனை போன்ற ஒரு அன்பும் ஒரு பாசமும் நிறைஞ்சு நிறைஞ்சு வழியும். அவரோட பேசிட்டு இருக்கும்போது அவர் கொடுக்கிற ஆலோசனை, அரவணைப்பு, அவர் சொல்லி கொடுக்கிற சில விடயங்கள், இது எல்லாமே அப்படி ஒரு நெகிழ்வா இருக்கும். ஒவ்வொரு சந்திப்பும், அதாவது ஒரு நிகழ்வுல பெரிய பெரிய ஆளுமைகள்லாம் இருக்கிற அந்த நிகழ்வுல நான் சங்கங்களை, திரைப்பட சங்கங்களை மிக கடுமையா சாடி பேசுறேன். சங்கங்கள்லாம் எதுக்கியா? இளைச்சவனை அல்லது வளர்ந்து வருகிறவர்களை, அது தயாரிப்பாளராக இருக்கட்டும், இயக்குனராக இருக்கட்டும், அவங்களுக்கு துணை நிக்கிறதான். வளர்ந்து நிக்கிறவங்களுக்கு கூட துணை நின்று அவங்களுக்கு பல்லக்கு தூக்குறது இல்லை வேலை அப்படின்னு எல்லா சங்கங்கள் தலைவர்களும் இருக்கும்போது பேசும்போது எல்லாரும் கடுமையா என்ன சாடுறாங்க. அப்ப நான் ரொம்ப விரும்புறவங்க கூட என்ன முறைக்கிறாங்க. ஆனா பாக்யராஜ் சார் எளிமையா எந்திரிச்சு நின்று, கௌதமன் சொன்னதுல என்ன தப்பு, ஒழுன்னு இருக்கிற குழந்தைக்கு சோறு ஊட்டுறதையா சங்கத்தோட வேலை, இழைச்சி நிக்கிற ஒரு பிள்ளைக்கு பால் ஊட்டுறதும் சீராட்டுறதும் தான் வேலை. அவர் சொன்னது சரி, நான் அவர் பக்கம் நிக்கிறேன், அந்த கருத்து அதுக்குதான் சங்கங்கள் அப்படின்னு நின்று பேசுனது இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு நேர்மையான அறமான ஒரு மனிதன், சினிமாவை சுவாசமா நேசிக்கிற ஒருத்தர் தொடர்ந்து எங்களை போன்றவர்கள்லாம் வளர்த்து விட, என்னுடைய 27 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னுடைய கனவே கிடையாத படைப்புல அந்த பூஜையில் அவர் நின்னாரு. மகிழ்ச்சி படத்த கதையில சில திருத்தங்களை சொன்னாரு. படையாண்ட மாவீரா படம் பார்க்க நான் அழைச்சும் போது இங்க இருக்கிற அந்த 4 ஃப்ரேம்ஸுக்கு அவர் என்னால உடம்பெல்லாம் ஷிவரிங்கா இருக்கு கௌதமன், நான் வர முடியுமான்னு தெரியல, எத்தனை மணிக்குன்னாரு. நான் சொன்னேன் 7:30 மணிக்கு மாலை அப்படின்னேன். பகலா இருந்தா கூட நான் ஏதாவது பக்குவமா நான் அப்படி வந்துருவேன் அப்படின்னாரு. சரிங்க பரவாயில்ல உடம்ப பாருங்கன்னு சொன்ன போது 7:30 மணிக்கு எல்லா இயக்குநர்களும் வந்துட்டாங்க. எனக்கு ஒரு போன் கால் வருது, படம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி பாக்யராஜ் சார் வராரான்னு. அவரால் முடியாம ஏறி மூச்சு வாங்க ஒரு இடத்துல உட்காந்துட்டாரு. நான் படம் பார்க்கறதுக்கு முன்னாடி மாத்திரை போட்டு நான் பாத்துறேன், நான் டாக்டர் கண்ணு முடிக்க கூடாதுன்னு மாத்திரையை போட்டுக்கிட்டு படம் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. உடம்பெல்லாம் ஆடுது. படம் எல்லாரும் பாக்குறாங்க, இவரையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா முந்தானை முடிச்சா இருக்கட்டும், ஒரு காய் ஓசையா இருக்கட்டும், சுவர் இல்லாத சித்திரங்களா இருக்கட்டும், டார்லிங் எல்லா படைப்புகளும் நாங்க பார்த்து ரசிச்சு எங்களையும் அறியாம சினிமா எங்களுக்குள்ள இறங்குறதுக்கு காரணமானவர். என் படத்தை பாக்குறாருன்னு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவர் நடுங்கிறது தெரிஞ்சு பக்கத்துல இருக்க அசிஸ்டன்ஸ் 2 பேர் கையை பிடிச்சிக்கிட்டாங்க, ஏன்னா ஆடுது. எனக்கு அதுக்கு முன்னாடி ஷோவில் போட்ட ஒரு முரட்டுத்தனமான சால்வை எடுத்துட்டு போத்தி சார் போத்திங்க சார்ன்னு அப்படி ஒரு புன்னகையோட வாங்கி போத்திக்கிட்டு படம் பார்த்தாரு. எல்லா இயக்குனரும் வெளியே பாராட்டுறாங்க. இவர் வரல. இவர் வெளியே வந்த உடனே இவர் என்ன சொல்ல போறாருன்னு, சார் ஒரு வீடியோ பைட்டுன்னு, இல்லை என்னால முடியல, எமோஷனா இருக்கு அப்படின்னு போயிட்டார். நாளைக்கு ஒரு பைட்டு தரேன் அப்படின்னு. அடுத்த நாள் காலையில எனக்கு ஒரு 5.5 நிமிஷம் எனக்கு ஒரு பைட்டு கொடுத்தாரு. காலம் முழுக்க நான் ஓடுறதுக்கான எரிபொருளை எனக்குள்ள ஏத்தி விட்ட அந்த பாராட்டுங்கிறது என்னுடைய சந்திரகாடு பார்த்துட்டு மகேந்திரன் சார், பாலச்சந்திர சார், பாலுமேந்திர சார், பாரதி எல்லாரும் பேசினாங்க. ஆனால் அவர் பேசி அனுப்புனது ஒரு உண்மை சம்பவத்தை இவ்வளவு நேர்த்தியா ஒரு திரைக்கதையோட படைப்பு செஞ்ச கௌதமனை நான் வாழ்த்துறது மட்டும் இல்ல, ஒரு சல்யூட் பண்றேன்னு சொன்னார். ஆனால் இன்னைக்கு நம்மளை எல்லாம் விட்டு அவருடைய திரைக்கதைங்கிறது எம்ஜிஆரே ரொம்ப நேசிச்சு இவர் மாதிரி உடை உடுத்தணும், இவர் மாதிரி படைப்பு செய்யணும்னு ராஜ்கபூர் சார சொல்லி அவர் படைப்பு செஞ்சதா சொல்லுவாங்க எம்ஜிஆர். அப்படிப்பட்ட எம்ஜிஆர் நேசிச்சவர் மட்டும் இல்ல, அந்த ராஜ்கபூர் நான் நூத்துக்கணக்கான முறை ஒரு படம் பார்த்திருக்கேன்னா என் வாழ்க்கையில அது டார்லிங் தான் அப்படின்னு சொன்னவர். அமிதாப் பச்சனா இருக்கட்டும், இந்தியா முழுக்க இருக்கிற கலைஞர்களா இருக்கட்டும், இங்க இருக்கிற திரை ஆளுமைகளா இருக்கட்டும், எல்லாரும் திரைக்கதை அரசன்னு போற்றப்பட்ட நம்மளுடைய பாக்யராஜ் சார் இன்னைக்கு எண்ணற்ற படைப்புகளை
நெகிழ்வோட, அன்போட, பாசத்தோட, குடும்பத்தோட இப்படி அடுக்கடுக்கான படைப்புகளை சொன்னது மட்டும் இல்ல, இன்னும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் படைப்புகளை அன்னைக்கு படம் பார்த்துட்டு வந்து சொன்னார். அதுக்கப்புறம் சந்திக்கும் போது, ஆனால் அவர் நம்மளை விட்டு மறைஞ்சிருக்காரு. எளியவனா ஒரு சிகரமா இருந்த அவர் எளியவர்கள் எங்களை போன்றவர்களையும் தட்டி கொடுத்து ஆளுமையோட வளரத்துக்கு நின்னவரு. என் படைப்பை பார்த்துட்டு எனக்கு வணக்கம் சொன்னவரு. கண்ணீரோட எங்கள் பாக்யராஜ் சாருக்கு நானும் ஒரு சல்யூட் கொடுத்து என்னுடைய விடை வணக்கத்தை தெரிவித்து விடைபெறேன். நன்றி. இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களுடைய மாணவராக, சகாவாக திரையுலகில் தன்னுடைய பயணத்தை தொடங்கி இந்தியாவில் இருக்கிற பல்வேறு மொழிகளிலேயும் இருந்த இயக்குனர்கள் கதை, திரைக்கதை, வசனம் ஆகியனவற்றில் நகைச்சுவையோடு கிராமத்து கதைகளை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்த மாபெரும் கலை சிற்பியாக திகழ்ந்தவர் அமரர் சகோதரர் பாக்யராஜ் அவர்கள். சிறந்த நடிகர், சிறந்த தயாரிப்பாளர், சிறந்த கதாசிரியர், வசனகர்த்தா, இசையமைப்பாளர், ஒரு பத்திரிகை ஆசிரியர், அரசியல் தலைவராகவும் இப்படி பல்வேறு பன்முக தன்மை கொண்ட ஒரு மிகச்சிறந்த கலைஞராக திகழ்ந்தவர் திரு பாக்யராஜ் அவர்கள். திரையுலகத்திலே சக்கரவர்த்தியாக திகழ்ந்த புரட்சிதர் எம்ஜிஆர் அவர்களாலேயே தன்னுடைய கலையுலக வாரிசு என்று புரட்சிதர் எம்ஜிஆரால் அறிவிக்கப்பட்ட ஒரே நடிகர் சகோதரர் பாக்யராஜ் அவர்கள் மட்டும்தான். 1984 புரட்சிதர் எம்ஜிஆர் நோய்வாய்ப்பட்டு அமெரிக்காவிலே சிகிச்சை பெற்று வந்த போது அவர் மீண்டும் முதலமைச்சராக வருவதற்காக தமிழ்நாடு முழுவதும் அப்போது சுற்றுப்பயணம் மேற்கொண்டு புரட்சிதர் எம்ஜிஆருடைய வெற்றிக்கு அவர் முதலமைச்சராக வருவதற்கு, அந்த ஆட்சி அப்போது 84 வருவதற்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டவர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய தம்பியாக அருமை சகோதரர் பாக்யராஜ் அவர்கள். திரையுலகத்தில் புகழ்கொடி நாட்டிய அவர் மக்களுடைய இதயங்களிலே எப்போதும் நீக்கமர நிறைந்திருப்பார். கலையுலகத்திலே அவருக்கென்று எப்போதும் தனி இடமும் சிறப்பும் பெயரும் இருக்கும். அவருடைய மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் இழந்து வாழக்கூடிய அவருடைய மனைவி மற்றும் குழந்தைகள் மற்றும் திரையுலகை சார்ந்த தோழர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் ஆழ்ந்த அனுதாபத்தையும் வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அமரர் பாக்யராஜ் அவருடைய புகழ் வாழ்க. இறைவனடியிலே அவருடைய ஆன்மா இழைப்பார எல்லாம் இறைவனை பிரார்த்திக்கிறேன்.